வணக்கம். திரையரங்கம் DNA. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். இவர் இதற்கு முன்பு ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர், ஃபர்ஹானா ஆகிய திரைப்படங்களை இயக்கியவர். இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கக்கூடிய பட நிறுவனம் ஒலிம்பியா மூவிஸ். படத்தின் தயாரிப்பாளர்கள் அம்பேத்குமார், ஜெயந்தி அம்பேத்குமார். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் அதர்வா, கதாநாயகி நிமிஷா சஜயன். ஆனந்த் என்ற கதாபாத்திரத்தில் அதர்வா நடித்திருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் ஒரு இளம்பெண்ணை காதலிக்கிறாரு. அந்த காதலில் பிரச்சனை தோல்வியாகி அவர் மனக்குழப்பத்தில் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட இளைஞனாக நமக்கு காட்டப்படுகிறார். இதே போல் திவ்யா என்ற இளம்பெண் மன ரீதியாக சில பிரச்சனைகள் அந்த இளம்பெண்ணுக்கும் இருக்கிறது. அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் நிமிஷா சஜயன். சேத்தனுடைய மகனாக வரக்கூடிய ஆனந்த் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அதர்வாவுக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்ற சூழல் உண்டாகி பொண்ணு பார்க்குறதுக்காக போய் அப்படின்னு வரும்போது திவ்யா நிமிஷா சஜயன் பார்த்து அந்த திருமணம் நடந்துருது 2 பேருக்கு இடையில். திருமணம் ஆன பிறகு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த கணவனும் மனைவியும் அருமையாக வாழ்கிறார்கள். 1 வருடத்திற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. தனியார் மருத்துவமனையில் குழந்தை பிறந்து அந்த குழந்தையை கொண்டு பெற்றோர்கள்ட்ட கூட காட்டியாச்சு. நிமிஷா சஜயன் குழந்தைய பார்த்தாச்சு. அந்த குழந்தைய இன்குபேட்டரில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டு மறுபடியும் கொண்டு வருவாங்கள்ல. நிமிஷா சஜயன் மட்டும் குழந்தையை பார்த்த உடனே இது ஏன் குழந்தை இல்லைன்றாங்க. படத்தில் மிகப்பெரிய திருப்பம், டேர்னிங் பாயிண்ட். அந்த பெண் கதாபாத்திரம் நார்மலான கதாபாத்திரம் இல்லை, கொஞ்சம் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட கதாபாத்திரம் தான். அதனால் அதை யாருமே பெருசாக எடுத்துக்கிறல. ஏற்கனவே நீ குழந்தையை பார்த்தே இல்லை, பார்த்தேன், அதே குழந்தை தானே இப்போ கொண்டு இல்லை கிடையாது, எனக்கு தெரியாதா, நான் தானே பெற்றவ, என் குழந்தை தானே. இன்னும் சொல்லப்போனால் அதர்வா கூட மனைவி சொல்கிறதுல நம்பிக்கை இல்லை. இது என் குழந்தை கிடையாது அப்படின்றதில் அந்த இளம்பெண் பிடிவாதமாக இருக்கிறாள். ஒரு வயதான பெண் சிப்ஸ் விற்கிறது அப்படின்ற பேட்டர்னில் அங்கே இந்த கட்டைப்பையி அப்படின்றோம்ல, அந்த 2 கட்டைப்பையை தூக்க முடியாமல் 2 கையில் தூக்கிக்கிட்டு அப்படி இப்படின்ற மாதிரி அப்பப்போ ஒரு லேடி அங்கே வர்றதும் அந்த கட்டைப்பையை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறதும், ஹவுசிங் போர்டு மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இந்த கட்டைப்பையோட வீட்டுக்குள்ளே போகிறதும், இப்படிப்பட்ட காட்சிகள் நமக்கு காட்டப்படுகின்றன. அதற்கு பிறகு இப்படி பிரச்சனை ஆன உடனே மருத்துவமனையில் போய் இது பண்ணிக்கும்போது அவங்க அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிப்பாங்களே, எல்லாத்தையும் காமிச்சு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே காமிச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் மருத்துவமனை புகழ்பெற்ற மருத்துவமனை, எங்கள் மருத்துவமனைக்குன்னு பாப்புலாரிட்டி இருக்குது, அந்த பேரை கெடுக்கிற மாதிரி அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிடாதீங்க, இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே பக்கா, அவங்க குழந்தை தான், அது எத்தனை மணிக்கு குழந்தை பிறந்துச்சு, எத்தனை மணிக்கு நாங்கள் எல்லாத்தையும் காமிச்சோம், அதுக்கு ஒரு இன்குபேட்டரில் எடுத்துகிட்டு போனது, சிசிடிவி கேமரா எல்லாத்துலேயும் கரெக்டாக பக்காவாக இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. இது காவல் நிலையத்திற்கு இந்த விஷயம் கொண்டு போகப்பட்டு பாலாஜி சக்திவேல் அவர் இன்னும் 2 வாரத்தில் அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. ரிட்டையர்ட் ஆக போகக்கூடிய ஒரு நிலையில் அவர் அந்த பொறுப்பை ஏற்று இது சம்பந்தமாக விசாரணை நடத்தி அப்படின்போது பல இடங்களில் போய் நேரடியாக பார்த்து விசாரித்து அப்படின்போது அந்த ஆனந்த் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அதர்வா அவர் கூடயே போகிறார். எல்லா இடங்களுக்குமே போகிறாங்க, விசாரிக்கிறாங்க, பல மனிதர்களை சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்படி இப்படிலாம் வரும்போது இந்த செயலுக்கு பின்னால் எப்படிப்பட்ட பல மர்ம சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன, பல திடுக்கிடக்கூடிய சதி திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன, எப்படிப்பட்ட சமூக விரோத சக்திகள் மருத்துவமனையில் நடக்கின்றன, குழந்தைகளை மாற்றி கொண்டு போய் விற்பனை செய்து, குழந்தைகளை கொன்று, குழந்தைகளை பலிகடாவாக ஆக்கி, குழந்தைகளை கடவுளுக்கு பலி கொடுத்து, இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் எங்கெங்கே எப்படியெல்லாம் நடக்குது, இதை செய்யக்கூடிய மனிதர்கள் யார், இது எந்த அளவிற்கு மிகப்பெரிய நெட்வொர்க்காக செயல்படுகின்றது, இந்த நெட்வொர்க்குக்கு பின்னால் எப்படிப்பட்ட மனிதர்கள் பணத்திற்காக ஆசைப்பட்டு எந்த அளவிற்கு தாங்கி கொள்ள முடியாத கொடூர காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள், மருத்துவமனையில் எப்படி பச்சிளம் குழந்தைகள் கடத்தப்படுகின்றன, குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் எப்படி தங்களுடைய குழந்தைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத இந்த படத்தில் தெளிவாக காட்டுகிறார்கள். உண்மையாகவே பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய இயக்குனரை நெல்சன் வெங்கடேசனை மனப்பூர்வமாக நான் பாராட்டுறேன். என்னென்னா, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சமூக கண்ணோட்டத்துடன் இப்போ பல இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த குற்ற செயல்கள் இருக்குல்ல, அதை மிகவும் ஆழமாக நுழைந்து இந்த திரைப்படத்தில் காட்சிகளாக அமைத்து அவர் காட்டியிருக்காரு. படத்தினுடைய கதாநாயகனாக வரக்கூடிய அதர்வா எப்படி இதை கண்டுபிடிக்கிறார். அதாவது இதில் என்ன பிரச்சனைனா,
இவங்க குழந்தை காணாமல் போச்சு, அந்த காணாமல் போனதுக்கு பதிலாக இவங்ககிட்ட வந்து ஒரு குழந்தைய கொடுத்தாங்கல்ல, அந்த குழந்தை இவங்ககிட்ட தான் இருக்குது. அந்த குழந்தைய வந்து உண்மையாகவே தனக்கு பிறந்த குழந்தை மாதிரியே பால் கொடுத்து நிமிஷா சஜயன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த குழந்தைக்கு பெற்றோர் இருப்பாங்க, அவங்க குழந்தைய வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த தந்தையையும் தாயையும் கண்டுபிடித்து அவங்க கையில் கொண்டு போய் இதுவரை தங்களுடைய கையில் இருந்த அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த பெற்றோர்கிட்டயே கொடுத்து அப்படின்ற ஒரு காட்சி இருக்குது. அதற்கு பிறகு கடவுள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றக்காக ஒரு கோயிலுக்கு அந்த குழந்தைய கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிறப்ப அந்த கோயிலுக்கு நீங்களும் வாங்க, அது சக்தி உள்ள கடவுள், அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் குழந்தை காணாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கள, உங்கள் நல்ல மனசுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற பேட்டர்னில் சொல்லி நிமிஷா சஜயனும் அதர்வாவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போன இடத்துல தான் இவங்களுடைய குழந்தையை வெளிநாட்டை சேர்ந்த தம்பதிகள் கையில் வச்சுருக்காங்க. அவங்க அந்த கோயிலுக்கு வர்றாங்க. இதுதான் உச்சக்கட்ட காட்சி. அங்கே எப்படி தங்களுடைய குழந்தையை அவர்கள் பெறுகிறார்கள், காணாமல் போன கடத்தப்பட்ட அவர்களுடைய குழந்தை அவர்களுடைய கைக்கு எப்படி வந்து சேர்கிறது. சூப்பர் மேட்டர் படத்தில். அருமையாக திரைக்கதை அமைத்து இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் நெல்சன் வெங்கடேசன். படத்தில் பாராட்டக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார் அதர்வா. நிமிஷா சஜயனை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த ஆழமான கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தி எந்த அளவிற்கு கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் உயிர் தந்திருக்கிறார் என்பதை படம் முழுக்க நம்மால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. காவல்துறை அதிகாரியாக வரக்கூடிய பாலாஜி சக்திவேல் அந்த கதாபாத்திரமாகவே மாறி அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையாக உயிர் தந்திருக்கிறார். படத்தில் மிகவும் முக்கிய திருப்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் போஸ் வெங்கட் நடித்திருக்கிறார். போஸ் வெங்கட் நடித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்ததும் படம் பார்ப்போருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இந்த அயோக்கியத்தனமான செயல்களுக்கு பின்னால் சுப்பிரமணிய சிவா இருக்கிறார் என்பதை காட்டும்போது நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். இவர்கள் இருவருமே தாங்கள் ஏற்று நடித்திருக்க கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருக்கிறார்கள். நிமிஷா சஜயனின் தாயாக விஜி சந்திரசேகர் தன்னுடைய பண்பட்ட நடிப்பை நன்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நிமிஷா சஜயனின் டாக்டராக வரக்கூடிய கருணாகரன் ஆழமாக தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டியிருக்கிறார். டாக்டர் புனிதவதி ராஜசேகர் என்ற கதாபாத்திரத்தில் ரித்விகா அருமையாக நடித்திருக்கிறார். இந்த படத்தினுடைய திரைக்கதையை இயக்குனரான நெல்சன் வெங்கடேசன் ஆதிஷா வினோ என்பவருடன் இணைந்து எழுதியிருக்கிறார். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை திரைக்கதை மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பார்த்திபன் இந்த கதையோட்டத்திற்கு எந்த அளவுக்கு இயல்பான லைட்டிங்குடன் ஒளிப்பதிவை அமைக்க வேண்டுமோ அதை நன்கு புரிந்து கொண்டு இந்த ஒளிப்பதிவாளரான பார்த்திபன் தன்னுடைய செயலை அருமையாக செய்திருக்கிறார். இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் விஜே சாபு ஜோசப் படத்தினுடைய காட்சிகள் சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இந்த படத்தினுடைய கதை ஓட்டத்திற்கு பெருமை உண்டாக்குகிறார். இந்த படத்தினுடைய பின்னணி இசையை அமைத்திருப்பவர் ஜிப்ரான் வைபோதா. இயல்பான காட்சிகளை கொண்ட இந்த திரைப்படத்திற்கு தன்னுடைய பின்னணி இசையால் சிறப்பு சேர்த்திருக்கிறார் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இவர் தவிர இந்த படத்திற்கு 5 இசையமைப்பாளர்கள் 5 பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார்கள். அவற்றில் குறிப்பிடத்தக்க பாடல்கள் கண்ணே கனவே, ஃபீலிங்கு பாட்டு என்ற 2 பாடல்கள். இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகளை அமைத்திருப்பவர் டான் அசோக். தன்னுடைய சண்டை அமைப்பை பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த ஸ்டண்ட் இயக்குனர் செய்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக டிஎன்ஏ திரைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு தோன்றுவது இதுதான். இது 10ஓடு 1ஆக இருக்கக்கூடிய திரைப்படம் அல்ல. இன்றைக்கு மக்கள் மத்தியில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்செயலை மையமாக வைத்து இந்த படத்தினுடைய இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் சமுதாய கண்ணோட்டத்துடன் ஒரு திரைப்படத்தை உருவாக்கி மக்களுக்கு தந்திருக்கிறார். இந்த திரைப்படத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த திரைப்படத்தை உருவாக்கிய இயக்கிய நெல்சன் வெங்கடேசனை மனப்பூர்வமாக நீங்கள் பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும்.